பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையிலும் தேவன் நமக்கு உதவி செய்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாய கர்த்தாவே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு தேவன் உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு என்று சொன்னாலே நாம் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு பதில் அநேக விஷயங்களை தேவனிடத்தில் நாம் இறக்கி கொண்டிருக்க விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜெபங்களை தேவனிடத்தில் நாம் வைத்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, அந்த தேவைகள், இந்த பிரச்சனைகள், இந்த சோதனைகள், இந்த ஒவ்வொன்றையும் சொல்லி தேவனிடத்தில் சொல்லி கொண்டு நாம் அமர்ந்து காத்திருக்கிறோம். எல்லா அப்ளிகேஷனும் கொடுத்து விட்டோம், எல்லா விண்ணப்பங்களையும் கொடுத்து விட்டு தேவனுக்கு நம்ம காத்திருக்கிறோம். காத்திருக்கும் போது என்ன சொல்லுவோம்? விசுவாசத்தை அறிக்கையிட, ஆண்டவரே நீர் எனக்கு மறு உத்தரவு தருவீர். நீ எனக்கு திரும்ப நான் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு, நான் பேசின இந்த வார்த்தைகளுக்கு நீ பதில் தருவீர் என்கிற அந்த நம்பிக்கையை டிக்ளேர் பண்ணுறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் செபிக்கிறோம், நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கிறோம். தேவ சந்நிதியில் நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாம் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் உம்முடைய மறு உத்தரவுக்காய் காத்திருக்கிறேன், நம்முடைய மறு உத்தரவுக்காய் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லும்போது ஹல்லேலூயா, எஸ், தேவன் பார்ப்பார், என் உத்தரவுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஜெபித்து விட்டு, விண்ணப்பங்களை ஏறெடுத்து விட்டு, வேண்டுதல்களை சொல்லிவிட்டு காத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாயிருப்பாயானால் நிச்சயமாய் கர்த்தர் மறு உத்தரவு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயம் காத்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் தேவன் வார்த்தையை கொண்டு, தரிசன சொப்பனத்தை கொண்டு, தேவ வார்த்தைகள், செய்திகளை கேட்கும்போது அதற்கான உத்தரவுகளை நமக்கு தருகிற ஒரு தெய்வம். இந்த நாளிலும் ஆமென் விண்ணப்பங்களை ஏறெடுத்துட்டு காத்திருப்போம். வேண்டுதல்களை தெய்வசனில் அர்ப்பணித்து விட்டு காத்திருப்போம். அவர் நமக்காக உத்தரவு தருவார். செபிக்கலாமா? ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் யார் யார் தெய்வ சந்நிதியில் பல நாளுகளாய், பல மாதங்களாய் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை உமக்கு சந்நிதியில் அறிக்கையிட்டு ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் அறிக்கையிட செய்ய போகிறேன். ஆண்டவர், நான் உமக்கு காத்திருக்கிறேன், எனக்கு நீர் மறு உத்தரவு தருவீர். நான் உமக்கு காத்திருக்கிறேன், எனக்கு நீர் மறு உத்தரவு தருகிற ஒரு தேவன் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த வேளை, அறிக்கையிடுகிற அந்த வார்த்தையை அறிக்கையிடும் போது பரலோகம் அதை கேட்டு ஆண்டவரே உத்தரவு கொடுத்து உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி கட்டளையிடப்படுறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் மறு உத்தரவு தருகிற ஒரு தேவனாயிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம், மறு உத்தரவை பெற்றுக்கொள்வோம். God bless you. Praise the Lord.